என் தம்பி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி பேசிட்டானே. என்ன இது? முதலாளி அம்மா ரூம்குள்ள போனவங்க வெளியில வரவே இல்லை, சாப்பிடவும் வரல. சரி, இதை முதல்ல நம்ம கார்த்திக் சார் கிட்ட போய் சொல்லுவோம். கார்த்திக் சார், கார்த்திக் சார். வாடா கண்ணப்பா. என்னடா சொல்லு. சார், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட வாங்க சார். அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லை சார், முதலாளி அம்மா ரூம்குள்ளே போனவங்க வெளியில் வரவே இல்லை. நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டான்ட்டாங்க சார். சரி, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். சரிங்க சார். ஏன் தான் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல. அம்மா, அம்மா. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா. என்ன சொல்லு. அம்மா சாப்பிட வாங்கம்மா. கண்ணப்ப சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கான், வாங்க சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. ஏம்மா இப்போ ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போ. இப்போ என்னன்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என் தம்பி இருக்கான்ல, அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். யாரு? நம்ம மாமாவா? என்னம்மா சொன்னாங்க? என்னடா நீ ஸ்ரேயாவை வேண்டான்ட்ட. சரி, என் தம்பியோட உறவு முடிஞ்சிடக்கூடாதுங்கக்காண்டி நான் சூர்யாவுக்கு ஸ்ரேயாவை கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? மாமா என்னம்மா சொன்னாங்க? சூர்யா பாக்குற வேலையை அவங்களுக்கு பிடிக்கலையாம், அதனால அவன் பொண்ணை சூர்யாவுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுக்கு எதுக்குமா நீங்க வருத்தப்படுறீங்க? அவங்க தான் வருத்தப்படணும். சூர்யா மாதிரி ஒரு பையன் கிடைக்க அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, நீங்க எதுக்கு இதுக்கு ஃபீல் பண்றீங்க? என் தம்பி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சூர்யா கிட்டே நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த வேலையை விட்டு தொலை, வேற வேலைக்கு போன்னு. அவன் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கான். அம்மா, மாமா சொல்லிட்டாங்கங்கிறதுக்காண்டி சூர்யாவை வையாதீங்க. அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அவன் அதை பண்றான், அவ்வளவுதான். பிடிக்காத ஒரு விஷயத்த அவனுக்கு திணிக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீயும் வேண்டாங்க, அவனும் வேண்டாங்க. நான் என்னதான் செய்ய? செய், உங்களை நினைச்சே என் காலம் இப்படியே போயிரும் போல. எம்மா வாங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? சாப்பிடலாம். எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன், நீ கிளம்பு. துர்கா, துர்கா. வாங்கங்க. துர்கா, அழுதுட்டு இருக்க? அம்மா, நான் கீழே இருக்கேன், நீங்க வாங்க. எல்லாம் நம்ம பையங்களை நினைச்சுதாங்க. ஆண்டி, நம்ம பையங்களை நினைச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம கார்த்திக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்னு சொல்லி ஸ்ரேயாவை கேட்டேன். கார்த்திக் என்னன்னா எனக்கு அந்த பொண்ணு வேண்டான்ட்டான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான்? கேட்க ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. ஏவா பொண்ணே வேண்டாங்கானா இல்ல கல்யாணமே முடிக்க மாட்டேங்கானா? இல்லைங்க, ஸ்ரேயாவை வேண்டாம் தான் சொன்னான், கல்யாணம் முடிக்க மாட்டேன்னா சொல்லல. தம்பி மகளுக்கு அப்படி என்ன குறையா? கேட்க நல்லா தானே இருக்கா? கல்யாணம் முடிக்கிறதுல என்ன வந்துச்சு? அது மட்டும் இல்லைங்க, என் தம்பியோட உறவு முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கார்த்திக் வேண்டாங்கானே சொல்லி சூர்யாவை கேட்டேன். சூர்யாவே என் தம்பி வேண்டான்ட்டான். ஆண்டி, சூர்யா வேண்டான்னு உன் தம்பி எதுக்கு சொன்னா? இல்லைங்க, சூர்யா பாக்குற வேலை அவனுக்கு பிடிக்கலையா. என்னடி, விவசாயம் பாக்குறது பிடிக்கலையா? ஆமாங்க, சூர்யா அந்த வேலை பாக்குறது பிடிக்கலன்னாங்க. அவனை வேற ஏதாவது பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்லுங்க, அப்படின்னா தான் எங்க பொண்ணை கொடுப்போங்க. நான் சொல்றேன், அவன் பொண்ணு வேண்டாம். ஏங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீங்களாச்சும் நம்ம பையனுக்கு புத்திமதி சொல்லியாச்சும் சரி அவனை ஒரு வேலைக்கு அனுப்புவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. நானே ஒருத்தன் நம்ம பேச்ச கேட்காம ஃபாரினுக்கு போயிட்டானேன்னு கடுப்புல இருந்தேன். அப்ப கூட சூர்யா வந்துட்டு எப்ப அண்ணன் வேலைக்கு போனாலும் போட்டும், நான் அவங்க கூட இருந்து தோட்ட வேலையெல்லாம் பார்க்கேன் செய்யறேன். அவன் கூட மாட இருந்து நல்ல பிள்ளையா வேலை பார்த்துட்டு இருந்தா அவனை வேற வேலைக்கு அனுப்பணுமாவில? வேற வேலைக்கு போடி, என்கிட்ட என் மகன் இந்த வேலையை தான் பார்ப்பான், அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை நான் பார்ப்பேன். இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேட்கற மாதிரியே இல்ல. சூர்யாவை முதல்ல வேற வேலைக்கு போக சொல்லி ஸ்ரேயாவை கல்யாணம் முடிக்க சொல்லணும். ஸ்ரேயா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது. சூர்யாவுக்கும் ஸ்ரேயாவுக்கும் தான் கல்யாணம். சரி, முதல்ல சூர்யா வந்துட்டானான்னு போய் பார்க்கலாம். நைட்டுக்குள்ள சூர்யா கிட்ட பேசி எப்படியாச்சும் சம்மதத்தை வாங்கணும். பாவம் சௌமி, இன்னைக்கு அந்த பையன் பின்னாடி வந்ததை பார்த்து ரொம்ப பயந்துட்டா. எவ்வளோ வேகமாக வந்து கல் தட்டி விழுந்துட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவகிட்ட பேசணும் போல இருக்கு. அவள் ஃபோன் நம்பர் கூட நம்மக்கிட்ட இல்லையே. இப்போ என்ன செய்யலாம்? பேசாமல் அவள் வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாமா? வெளியில் வந்தால் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கலாம். என்ன செய்யலாம்? சரி, நைட் நேரம் ஆயிடுச்சு, காலையில் பார்த்துக்கிடுவோம். என்ன சூர்யா, இங்கே தான் இருக்கியா? சொல்லுங்கம்மா. ஏய் சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயமா? சொல்லுங்க. எதுவும் மார்க்கெட்டுக்கு எதுவும் போகணுமா என்ன? வீட்டில் எல்லா ஜாமாவும் இருக்குல்ல? வீட்டிலலாம் எல்லா ஜாமாவும் இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உன் கல்யாணத்தை பற்றி. அது ஏன் கல்யாணத்தை பற்றியா? என்னம்மா சொல்கிறீங்க? அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஏன் கல்யாணத்தை பற்றி பேச போகிறேங்கிறீங்க? டேய், சொல்கிறத முழுசா கேளுடா. என்ன சொல்லுங்க? டேய், என் தம்பி பொண்ணு ஸ்ரேயா இருக்கல்ல? என்னது ஸ்ரேயாவா? சரி, அவளுக்கு என்னவா? டேய், ஸ்ரேயாவை உங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்டேன். அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த ஸ்ரேயா வேண்டான்ட்டான். ஆனால் என் தம்பி உறவு முடிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி உனக்கு பொண்ணு கேட்டேன். நீ ஒரு நல்ல வேலைக்கு போனால் என் தம்பி அவன் பொண்ணை கொடுக்கேங்க. எப்படா இந்த விவசாயத்தை விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போறியாடா? ஏம்மா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு காண்டி தான் நான் பார்த்துட்டு இருக்க விவசாயத்தை விட முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், என் தம்பி உறவு எனக்கு வேணும்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்கள் தம்பி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு என்னை ஒரு அடிமை மாதிரி
அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு தானே வேலை வாங்குவாங்க. எனக்கு அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம். ஏய் அவன் அப்படிலாம் கிடையாதுடா. உங்க மாமா அப்படிப்பட்ட குணம் கிடையாதுடா. நல்ல மனுஷன் தான்டா. நீ பாக்குற வேலை தான் அவனுக்கு பிடிக்கலன்னாங்க. உன்னையும் பிடிக்கலன்னுலாம் சொல்லல. நீ உன் வேலையை மட்டும் மாத்திக்கோ. ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்ரேயா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா திரும்ப திரும்ப என்னை கத்த வைக்காதீங்க. அண்ணனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். உங்க அண்ணன் தான் கல்யாணமே வேண்டாம் வேண்டாங்கானே. அப்ப எனக்கும் கல்யாணம் வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட என் மனசு புரிஞ்சுக்கவே இல்லை. அத்தை ஊருக்கு போயிட்டு வரோம் அத்தை. சரிம்மா அடிக்கடி ஊருக்கு வா சரியா? அதெல்லாம் என் மக அடிக்கடி ஊருக்குலாம் வரமாட்டா. நீங்க இந்த தடவை கவனிச்சதே ரொம்ப சிறப்பா இருந்தது. சரி போலாமா? தம்பி உன் பொண்டாட்டி ஏன்டா இப்படி பேசுறா? என்னக்கா வழி அனுப்பிடுறது கூட ஆள் வரல யாரும். உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு என் மேலே அப்படி ஒரு கோவமோ என்னமோ. சரிக்கா நாங்கள் இனிமேல் வரமாட்டோம் உன் வீட்டுக்கெலாம். சரி வா ஸ்ரேயா போகலாம். தம்பி ஏன்டா இப்படிலாம் பேசுற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஸ்ரேயா அங்கேயே நின்றுட்டு இருக்க, வா. அத்தை போயிட்டு வரோம் அத்தை. அம்மாவும் அப்பாவும் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு முடிஞ்சா நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிம்மா நீயாவது என் மேல கோவம் இல்லாம இருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன். பிள்ளை எப்படி வாடின முகமா போகுது. எல்லாம் நான் பெத்து வச்சிருக்கனே 2, அதனாலதான் இப்படி ஒரேடியா என் தம்பி உறவை முடிச்சுட்டு போயிட்டாங்களே. நான் இனிமே இப்படிதான் என் தம்பி கிட்ட பேச போறனோ தெரியல. அட என்னாச்சுமா காலையிலே வெளில வந்து நின்று அழுதுட்டு இருக்கீங்க? அங்க போறது உங்க தம்பி பொண்டாட்டி தானே? என்ன ஊர் கிளம்பிட்டாங்களா? ஆமா புஷ்பா ஊருக்கு கிளம்பிட்டான். ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். என்னக்கா என்னாச்சு? உங்க தம்பி நல்லா தானக்கா இருந்து பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நான் பெற்று வச்சிருக்கேனே என் பையங்க, அந்த 2 பையங்களாலதாம்மா என் தம்பி இப்படி கோச்சிட்டு போறான். ஐயோ என்னக்காச்சு? நம்ம கார்த்திக் தம்பி சூர்யா தம்பியும் பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? தங்கமான பிள்ளைங்களாச்சே, அவங்க என்னக்கா பண்ணாங்க? ஆமா தங்கமான பிள்ளைங்க, ஊர் உலகத்துக்கு தான் தங்கமான பிள்ளைங்க. வீட்டுக்குள்ள அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தாய் பேச்சுக்கு மீறின பேச்சு எதுவுமே கிடையாது. நான் இத்தனை நாளும் என் பிள்ளைங்க என் பேச்சை தட்ட மாட்டானுங்க அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டானுங்க. சரி விடுங்கக்கா, இப்ப என்னாச்சு? என் தம்பியோட பொண்ணு இருக்கல்ல ஸ்ரேயா, அவளை தான் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிக்கவும் நினைச்சேன். பெரியவனுக்கு கேட்டேன், பெரியவன் வேண்டான்ட்டான். சின்னவனுக்கு கேட்டேன், அண்ணனுக்கு முடிக்காம நான் முடிக்க மாட்டேங்க. இப்படியே சொல்லியே 2 பேருமே வேண்டான்ட்டானுங்க. இப்போ என் தம்பி கோச்சிட்டு போயிட்டான். சரி சரி விடுங்கக்கா, ஏதோ ஒன்று தட்டி கழிதுன்னா அதை விட பெருசாக நல்லது நடக்கும்னு அர்த்தம். உங்கள் பையங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மருமக கிடைப்பாளுக்கா. என்னம்மா புஷ்பா, எனக்கு மனசே சரியில்லை. எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் ஸ்ரேயா மாதிரி ஒரு தங்கமான மருமக கிடைக்காம போயிட்டாலேன்னு வருத்தமாக இருக்கு. சரிக்கா இப்படியே அழுதுகிட்டே இருக்காதீங்க, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி புஷ்பா. காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டேங்காங்க. என்னத்த சொல்ல. அட புஷ்பாக்கா, என்ன ஹவுஸ் ஓனர் மட்டும் இடத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. புஷ்பாக்கா வாடி. என்னடி கூப்பிட்ட? என்னக்கா காலையில ஹவுஸ் ஓனர்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? வாடகை பத்தி எதுவும் கேட்டாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அவள் தம்பி பொண்டாட்டி ஸ்ரேயா அவங்க எல்லாம் ஊரை பார்த்து போகிறாங்க. என்னக்கா சொல்றீங்க? வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஊரை பார்த்து போறாங்களா? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, இந்த ஸ்ரேயா பிள்ளைய அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சிக்கணும்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டானா, அதனால தான் கோச்சிட்டு ஊரை பார்த்து போகிறாங்க. அப்படியாக்கா? கார்த்திக் சார் வேண்டான்னு சொல்லிட்டாரா? ஆமாண்டி, அந்த பையனுக்கு அந்த பிள்ளையை பிடிக்கல போல, அதனால தான் சரின்ட்டு கோச்சிட்டு போகிறாங்க. அதான் அந்த ஹவுஸ் ஓனர்மா நின்று அழுதுட்டு இருந்துச்சு. சரி அழாதீங்கக்கா, வீட்டுக்குள்ளே போங்கன்னு. ஓஹோ அப்படியா, சரிக்கா நீங்க கிளம்புங்க. சரிடி, நானும் போய் வேலையை பார்க்கணும். அப்படியே வேலையை போட்டுட்டு வந்துட்டேன். என்ன சத்தமாக இருக்கேன்னு வந்தேன், அது வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அந்த அக்கா அழுதுட்டு இருந்தது. சரிடி நான் கிளம்புறேன். சரிக்கா. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. ஸ்ரேயா எப்படியோ ஊரை பார்த்து போயிட்டா. இனிமே கார்த்திக் சார் நமக்கு தான். என்ன இந்த நெட்டச்சி இப்படி ஆடிட்டு இருக்கா? ஏடி ஏய், ஐயோ பைத்தியம் நீத்தியம் முடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கார்த்திக் சார் கிடைக்க மாட்டாருங்கிற வருத்தத்துல பைத்தியம் முத்திருச்சு போல. ஏடி குரங்கு, எதுக்குடி ரோட்ல நின்று இப்படி ஆடிட்டு இருக்க? என்ன விஷயம்? சரி நம்ம ஸ்ரேயா ஊரை பார்த்து போயிட்டாளாண்டி. என்னது ஊரை பார்த்து போயிட்டாளா? என்னடி வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள எதுக்குடி ஊரை பார்த்து போயிட்டாங்க? அது மட்டும் இல்ல, நம்ம கார்த்திக் சாருக்கும் ஸ்ரேயாவுக்கும் கல்யாணமே ஆகாதான். கார்த்திக் சார் ஸ்ரேயாவை வேண்டான்னு சொல்லிட்டாரா. என்னது உண்மைக்குமே வா? ஆமா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எதுக்குடி சந்தோஷமா இருக்கு? சும்மா சொன்னேன். எடி இது நம்ம ஒரு பெரிய பார்ட்டியா கொண்டாடணும்டி. எடி நான் உங்க எல்லாருக்குமே நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறேன். என்னது பார்ட்டியா? என்னடி திடீர்னு பார்ட்டிங்க? சரி உனக்கு சமைக்க தெரியுமா என்னமோ, நானும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்றேன். எடி இந்த பார்ட்டிக்கு நம்ம பேசாம கார்த்திக் சாரை கூப்பிடுமா? சூப்பர் ஐடியாடி. நாளைக்கே நம்ம கார்த்திக் சாருக்கு பிரியாணி, அதுவும் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சு கொடுப்போம். சரி
எப்படியோ ஒருத்தியை துரத்தியாச்சு. அடுத்து இந்த நெட்டச்சி தான். இவளையும் ஒளிச்சு கட்டிட்டோம்னா அடுத்து கார்த்திக் நமக்கு தான். என்ன இவா பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கே, சரியில்லையே. சரி சரி, ஒருத்தியை துரத்தியாச்சு, அடுத்து இவ ஒருத்தி தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா போல. எடி கார்த்திக் சார் எனக்கு தான்.